இதுல வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூறுவதால் இன்றைக்கு வந்து இது கூர்மைப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, பொள்ளாச்சி வழக்குல வந்து தீர்ப்பு வந்திருக்கு. அது அதிமுகவுக்கு அரசியல் ரீதியாக அவப்பெயரை ஏற்படுத்தும். அதே மாதிரி கொடநாடு வழக்கும் தீர்ப்பு வரும்போது அதிமுகவுக்கு அரசியல் ரீதியாக அவப்பெயரை ஏற்படுத்தும். இப்படி இந்த கம்பேரிசன்னாலதான் இப்ப இது கூர்மைப்படுது. ஆனா ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியுமாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா பொள்ளாச்சி மேட்டர் வந்துங்க, அது வந்து சமுதாயத்தின் மனசாட்சியை முழுக்க உழுக்குகிற விஷயம். இந்த கூட்டு பலாத்காரங்கிறதே வந்து சமுதாயம் வந்து உடனடியா தூக்குல போடுங்க அப்படின்னு தான் கொதிப்பா தான் பேசுவாங்க, யாரா இருந்தாலும். எனக்கே சில மெசேஜஸ் என்ன வந்துச்சுன்னா, எனக்கு 15 வயசு மகள், நீங்க வயதுல மூத்தவருங்கிறதுனால உங்களோட ஆலோசனை கேட்கிறேன், இதை பற்றி என் குழந்தைகளுக்கு நான் எடுத்து சொல்லலாமா அப்படின்னு எழுதுறாங்க, கேட்கறாங்க, மெசேஜ்ல கேட்கறாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்க அவசியம். இன்டர்நெட் சேஃப்டியை பத்தியும் எடுத்து சொல்லுங்க. இன்டர்நெட்டை எப்படி சேஃபா வந்து நம்ம பிள்ளைகள் கையாளணுங்கிறதையும் எடுத்து சொல்லுங்க. இதான் என்னோட அட்வைஸ். எனவே அது முழுக்க முழுக்க வேற ஒரு மேட்டர். கொடநாடு மேட்டர்ல ஒரு திருட்டு சம்பவம் திருட்டு சம்பவத்தை நடக்கும்போது ஒரு கொலை நடந்துருது. இந்த கொலை வந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலையா இல்லைன்னா வந்து தற்செயலாக நடந்த மரணமா, இது ஒரு பெரிய கேள்விக்குறி இதுல.